Hi guys, welcome to Sam's Kitchen. Today's special recipe ஒரு யம்மியான ஈஸியான pancake எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? இதுக்கு நான் 1 கப் கோதுமை மாவு, 1/2 கப் நாட்டு சக்கரை இல்லைனா வெல்லம் எடுத்துக்கலாம் அண்ட் 1/2 கப் பால் எடுத்துருக்கேன். முக்கியமாக மேங்கோ நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க, ஏன்னா இது மேங்கோ pancake. அண்ட் இதில் நான் நாட்டு சக்கரை அண்ட் பால் எல்லாத்தையும் கலந்துக்கலாம் மிக்சரில். அண்ட் அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்திருக்கேன். அண்ட் கட் பண்ணி வச்சுருந்த மேங்கோ பீசஸையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி அதை சேர்க்குறப்போ அதை பார்க்குறதுக்கே ரொம்ப டெலிஷியஸாக இருக்குல்ல. இப்போ எல்லாத்தையும் மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்தால் ஒரு சாஃப்ட் பேட்டர் ரெடி ஆகிடும். அப்படியே நம்ம பேனில் பட்டரை போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கலாம். சாஃப்ட் டெக்ஸ்சரில் இருக்க இந்த பேட்டரை அப்படியே நம்ம பேனில் ஊற்ற வேண்டியதான். முக்கியமாக குட்டி குட்டியாக ரவுண்ட் பேன்கேக்காக செஞ்சுக்கோங்க, அப்போ தான் பசங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் 5 or 6 பேன்கேக் கூட ஒரு பேனில் ஊற்றலாம், பட் நீங்கள் சின்ன சின்னதாக ட்ரை பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அண்ட் இது அப்படியே ஒரு சைட் நல்லா ஒரு கலர் சேஞ்ச் ஆனவுடனே ஒரு ப்ரௌனிஷ் ஆனவுடனே திருப்பி போட்டலாம். ஸோ த பேன்கேக் இஸ் ரெடி. நான் இதில் சுகர் சிரப்பை கோட் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஹனியும் கோட் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஈஸியான பேன்கேக். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபாலோ ஃபார் மோர் ரெசிபி.